வணக்கம் நண்பர்களே. டைரக்டர்களோட பெயில் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறது நேற்று எதுவுமே வராமல் இருந்துச்சு. ஆரம்பத்திலே வீடியோவில் அதனால தான் 2 நாள் சேர்த்து சொன்னது. அதாவது 11, 12, 13 இந்த 3 நாளில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னது காரணம் என்னென்னா, இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். 21ஆம் தேதி ஃபஸ்ட்டு ஹியரிங் டேட் நடந்திருக்கு. அப்போவே அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி 11ஆம் தேதி அப்படின்னு சொல்லி. ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா இப்போ 12ஆம் தேதி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். ஃபைலிங் நம்பருமே உங்களுக்கு இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏடி ஜெகதீஷ் சந்திரா அவங்களுடைய தலைமையில் தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுமையாக இருந்து நம்ம பார்க்கலாம். நேற்று இந்த பற்றின தகவல் நேற்றே கொடுத்துருந்துருக்கலாம். பட் இது அப்டேட் ஆக கொஞ்சம் லேட்டாக இருந்திருக்கும் போல். அதனால தான் இப்போ கொடுத்துருக்காங்க. மொத்தம் டேட்டை கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 12/11/2024. சார் நண்பர்களே, இன்றைக்கி ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் என்ன பண்ணுறது, இறைவனை வேண்டிக்கிட்டு நம்ம காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். அப்படி ஏதாவது முக்கியமான தகவல் வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த மாதிரி ஆடியோ மெசேஜாக உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். சார் நண்பர்களே, மீண்டும் இது மாதிரியான ஒரு பயனுள்ள ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வாழ்க வளமுடன்.